தேர்தல் வரும்போது எங்க கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொன்னது சீமானா ஸ்டாலினா? 90 விழுக்காடு இந்து, 100 விழுக்காடு இந்து பிஜேபி, 90 விழுக்காடு இந்து திமுக. இதுல என்ன வேறுபாடு? அந்த 10 விழுக்காடு தான் கிறிஸ்தவ இஸ்லாமிய, 10 விழுக்காடு வருகிற மைபா சேசாஸ் கிறிஸ்தவன், இந்த இமாயின் முஸ்லீம், இவர் இந்து. அப்படி வருகிற மனிதனை நீ மானுடனா பார்க்காம அவனை மதத்தாலே நீ பார்த்துக்கிட்டு இருந்திருக்கா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கிய பைய, எவ்வளவு பெரிய திருட்டு பைய. நீ என்ன பேசுன? திராவிடம், முற்போக்கு, பகுத்தறிவு, சீர்திருத்தம். இதான் சீர்திருத்தமா? இதா? நாங்கள் சாதி மத கோட்பாட்டுக்கு அப்பாற்பட்டவர்கள், மானுடம் போற்றுகிறவர்கள் அப்படின்னு நீ பேசியிருக்கணும். அப்படின்னு நீ பேசியிருக்கணும். உன்னுடைய பெரியாரியம் சொல்லுது, உன்னுடைய நீ சொல்ற பெரியாரியம் ஈவே ராமசாமி ஐயா சொல்றார் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில, பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழானவர்கள். இந்த வார்த்தையை ரொம்ப நீங்க எல்லாரும் கணிச்சுக்கணும் இறை மக்களே. நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா நான் ராமசாமி, எனக்கு கீழான மக்கள் கிறிஸ்தவர், இஸ்லாமியர்கள். இந்த 4 கும்பலும் எப்படி கும்பல், 4 கும்பலும் நமக்கு எதிரி. யாரு? நமக்கு எதிரி. இப்ப என்ன கேள்வி வருது? பார்ப்பனர் விற்று நம்மில் கீழானவர் அது யாரு? ஒருத்தர் சொல்றாரு, நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. இது அண்ணல் அம்பேத்கர். அவரை ஏற்கிறதா? நம்மில் கீழானவர்கள். அப்ப நீ ரொம்ப மேல இருக்கிய. ஒண்ணுல கீழானவன் யாராரு பட்டியல் சொல்லு. கிறிஸ்தவன், இஸ்லாமியன், இந்த கும்பல் 4 பேரும் நம்ம எதிரிகள், நமக்கு எதிரிகள். அந்த நமக்கு இருக்குல்ல, அந்த நமக்குல எவன் இருக்கான்? இந்த யாராவது இந்த கூட்டத்தில் கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேள்வி கேட்டிருக்கீங்களா?